கப்பல்கள் இல்லைன்னா பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லை, வாழ்க்கையே ஸ்தம்பிச்சிடும். இதெல்லாம் சரிங்க, 3 லட்சம் டன் எடையுள்ள எண்ணெய் கப்பல் எப்படி மூழ்காமல் மிதக்குது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கப்பல்கள் இரும்பினால செய்யப்பட்டிருந்தாலும் அவை கடல்ல உள்ள பெருமளவிலான தண்ணீரை வெளியே தள்ளுற வகையில தான் தயாரிக்கப்படுகின்றன. அப்படி தண்ணீரை அவை வெளியே தள்ளும் போது கடல் நீர் கப்பலை பதிலுக்கு மேலே நோக்கி தள்ளும். இதனால தான் கப்பல் மிதக்குது. கப்பலை தயாரிக்கும் போது இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கப்பலினுடைய எடை எவ்வளவு இருக்கணும், அது எவ்வளவு தண்ணீரை வெளியே தள்ளணும், இப்படி எல்லாத்தையும் கப்பலை கடலை இறக்கிறதுக்கு முன்னாடியே துல்லியமாக கணக்கு பண்ணுவாங்க. இங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணுங்க. கடல் தண்ணி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சில இடங்கள்ல உப்பு கூடுதலா இருக்கும், வெப்பம் கூடுதலா இருக்கும், அடர்த்தி குறைவா இருக்கும். இதனால கடல் நீர் கப்பலை மேல நோக்கி தள்ளுற சக்தியும் மாறுபடும். இப்படி கடல் நீர்ல ஏற்படும் எல்லா மாற்றத்தையும் இன்ஜினியர்களால சரியாக துல்லியமாக கணக்கிட முடியுது. எப்படின்னா கடல் நீரின் தன்மைகள் மாறாமல் நிலையாக இருப்பதால் தான் இது சாத்தியமாகுது. கடல் நீரின் தன்மைகள் திடீர்னு மாறிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கடல் நீருடைய அடர்த்தி திடீர்னு மாறிச்சுன்னா, கடல் நீரினுடைய அழுத்தம் திடீர்னு மாறிச்சுன்னா கப்பல்கள் மூழ்கிவிடும். கப்பல்கள் இல்லைன்னா வர்த்தகம் இல்ல, கேஸ் பெட்ரோல் இல்ல, வசதியான வாழ்க்கை இல்லை. இப்போ இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம மிகுந்த தொழில்நுட்பத்தோட உருவாக்குற மொபைல் போனு, விமானம், ஏன் கப்பல் கூட தொடர்ச்சியான அப்டேட்ஸ், பராமரிப்பு, ரிப்பேர் இதெல்லாம் தேவைப்படுது. ஆனா கடல் நீர் பல லட்சம் ஆண்டுகளாக பூமி முழுவதும் அதே தன்மையோடு சற்றும் மாறாம நிலையாக இருக்குது. இப்படி கடலுக்கு இருக்கின்ற இந்த மாறாத தன்மை தற்செயலாக இருக்க வாய்ப்பே இல்லை. துல்லியமான மிக நுட்பமான ஒரு டிசைன் இருப்பதை தான் இது காட்டுது. எல்லாம் அறிந்த சர்வ வல்லமையுள்ள இறைவன் தான் இதை வடிவமைத்திருக்க வேண்டும். இறைவன் குர்ஆன்ல சொல்றான், கடலில் மலைகளை போல் மிதந்து செல்லும் கப்பல்களும் இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். மலைகளை போன்ற பிரம்மாண்டமான கப்பல்கள் மூழ்காமல் மிதக்கின்றன. அடுத்த முறை நீங்க ஒரு கப்பலை பார்க்கும்போது உங்களை படைத்த எல்லாம் வல்ல இறைவனை நினைவு கூறுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.